ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சிறப்புங்கய்யா. ஐயா பேசிக் கிளாஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தீங்க. அது எளிமையா நீங்க சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. அது என்னைக்கு அனௌன்ஸ் பண்றீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. இப்ப பாருங்க, ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எதுக்கு நல்லது அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இதுவரைக்கும் வந்தது? இனிமேல் எதை நோக்கி போகுது? அவங்கள சார்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், நண்பர்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். அது வந்து நம்ப மிகைப்படுத்தி அந்த பரிகாரம் இதெல்லாம் பார்க்காம, அவர் அருள்வாக்கு சொல்ற மாரி இல்லாம, சாதாரணமா எப்படி ஒரு புக் படிக்கிறீங்களோ, அதே மாரி உங்க ஜாதகத்த எடுத்து பார்த்தாவே, ஒரு 3 பேஜ் தசாபுக்தி என்ன ஓடுது? நம்மளுடைய தசநாதன், புக்திநாதன் ஜாதகத்துல எப்படி இருக்கார்? யோகமான திசையா, எது மாரி திசை, எந்த மாரி ஆதிபத்தியம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சா நமக்கு என்ன நடக்கும்? எதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்மளே தெரிஞ்சு, நம்ம வாழ்க்கையை இன்னுமே நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியல் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அதனால் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற மிகவும் எளிதான அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒரு கிளாஸ் பண்ணுறோம். அதாவது டிகிரி வைஸா? ஆமாம். அதாவது சும்மா வந்து 7வது இடத்துல 3 கிரகம் இருக்குது, லக்னத்தில் 2 கிரகம் இருக்குது அப்படிலாம் சும்மா சொல்லாமல் குட்டு மதிப்பாக பேசாமல் எந்த டிகிரியில் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு நடுவால் எவ்வளோ டிகிரி இடைவெளி இருக்குது, அப்படி இந்த டிகிரி இடைவெளி இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், அதிகமாக இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், பார்வை பலன் என்ன, திக்பலம் திருக்பலம் எல்லாமே வந்து பார்த்துட்டு, இதில் வந்து நமக்கு யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, தொழிலா வேலையா, எந்த துறை நமக்கு நல்லா இருக்கும், திருமண விஷயங்கள் நமக்கு எப்போ காட்டுது, எல்லா விஷயங்களும் நாமளே தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக வந்து நமக்கே லைஃப் கிளாரிட்டி, நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே புரிந்து கொண்டோம் என்றால் தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற வீண் வேலைகள்லாம் செய்யாமல் நமக்கு என்ன கர்மா கொடுக்குதோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு எளிமையான முறையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 10 வாரங்கள் அடங்கியது. 10 கிளாஸ், வாரத்துக்கு ஒரு கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஆன்லைன் முறையிலேயே நம்ம வந்து அருமையாக சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதில் அவங்க அட்டன் பண்ணி பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். உலக ரீதி எங்கே இருந்தாலும் நம்ம ஆன்லைன் கனெக்ட் ஆகி கண்டிப்பாக இங்கே தான் வரணும். நான் கோயம்புத்தூரில் இருக்கேங்க. கோயம்புத்தூரில் வரணும்னு அவசியம் இல்லை. எல்லா வெளிநாட்டில் இருக்கிறவங்க எதாக இருந்தாலும் மிகவும் ஒரு கம்மியான ஒரு ஃபீஸு. அதை நம்ம கீழே போட்டுட்டு இருக்கிற ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னாவே அவங்கள கேட்டிங்கனாவே எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 10 வாரங்கள் அடங்கிய ஒரு 10 கிளாஸ் நிரப்பிய ஒரு அருமையான பேசிக் கோர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை எல்லா மக்களும் இதில் ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை பயனெடுத்து கொண்டு வேண்டும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஜோதிடர் ஆகிறாங்களே இல்லையோ, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்களே வந்து சிறப்பாக நடத்திக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு அறிவு வருங்கிறது நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. ஐயா இப்போ வரவங்க எந்த அடிப்படையில் வரணும் ஐயா? ஏதாவது நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை. பிளாங்காக அஸ்ட்ராலஜினா என்னன்னே தெரியாமல் வந்தால் கூட போதும். எனக்கு ஆர்வம் மட்டும் இருக்குங்க வந்தாலே போதும். பேசிக்கிலிருந்து ஜோதிடம்னா என்ன, கர்மாவுக்கும் ஜோதிடத்துக்கும் கனெக்ஷன் எப்படி வருது, எப்படி வந்து நம்ம இந்த ஒரு 12 கட்டத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை சொல்கிறோம், எங்கே லிங்க் ஆகுது, நம்ம கர்மா போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா எங்கே லிங்க் ஆகுது, வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஹாரோஸ்கோப், நம்ம ஜாதகத்தோட ஆரம்ப பகுதி என்ன, எங்கே முடியுது, அந்த 12 பாவங்கள் எதை காட்டுது, தசாபுக்திகள்லாம் என்ன, தசாபுக்திகள் எதை வைத்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை தான் முதல் திசை அப்படின்னா எதை வச்சு அப்படி செவ்வாய் திசை முதல் திசையாக வருது, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் தசை என்ன, பார்வை என்ன, பலம் என்ன, ஒரு கிரகம் திக்பலம், ஸ்தான பலம், திருப்பலம்ட்டு நம்மளோட ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குன்னு நாமளே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லா அம்சங்களும் எளிமையான முறையில், லாஜிக்கலான முறையில், அறிவியல்வா சார்ந்த முறையில், எதுவுமே நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணிக்கங்க, இந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து மக்கடிச்சுக்கங்கிற மாதிரி இல்லாமல் இது ஏன் இதை சொல்கிறோம். இப்போ செவ்வாய் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு உகந்த ஒரு கிரகம், மெடிக்கலுக்கு ஒரு உகந்த கிரகம், ஒரு சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டுக்கு உகந்த மரம் ஒரு கிரகம்னு சொல்கிறோம்னா எதனால சொல்கிறோம்? ஏன் செவ்வாய் அது கொடுக்குது, செவ்வாயோட காம்பனண்ட், அந்த காம்போசிஷன் என்ன, அது ஏன் இந்த விஷயத்துக்கு அது உகந்ததாக இருக்கிறது, கடவுள் எப்படி அமைச்சிருக்காரு, ஒரு கிரகத்தை எது கொடுத்துருக்கிறாருங்கிற எல்லா விஷயங்களும் அருமையான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு, உங்கள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் உறவினர் ஜாதகத்தை நீங்களே பார்த்து என்ன பலன் அப்படிங்கிறது நல்லாவே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அருமையான வாய்ப்பு. எல்லாரும் இதை உபயோகப்படுத்தி. அதாவது 10வது கிளாஸ் முடியும் போது நம்மளுக்கு நம்மளே கணிச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக. அந்த கடைசி 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் தான். 8 கிளாஸ் தியரி, 2 கிளாஸ் ப்ராக்டிகல்ஸில் நிறைய நாமளே ஒரு இப்போ நம்ம பலாயிரக்கணக்கான கிளைண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கிளைண்ட்ஸ் போட்டு அவங்களையே வந்து ப்ரிடிக்ஷன் எடுங்க, இந்த ஜாதகத்தில் இருக்கிறவர் எந்த தொழில் இருப்பார் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்குறது. ஒருத்தங்க சொன்னாங்கன்னா ஏன் கரெக்டு, ஒருத்தங்க தப்பாக சொன்னாங்கன்னா ஏன் தப்பு,
எப்படி பண்ணிக்கணும்னு அப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஒன்றுமே ஃபைன் டியூன் ஆகி இப்படி தான் ப்ரிடிக்ஷன் எடுக்கணுமா, இப்படி தான் பலன்கள் எடுக்கணுமா, இப்படி தான் கர்மா வேலை செய்யுதா அப்படிங்கிறது அவங்களே உணரக்கூடிய ஒரு அற்புதமான, எப்படி நான் கற்றுக்கிறப்ப எனக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருந்தது இல்லைங்களா, அதையே எளிமையாக நம்ம கொடுக்குற மாதிரி அமைப்பு கொடுக்குறோம். அது நம்ம டிஸ்கவுண்டடான ஃபீஸில் கொடுக்குறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் நேர்களுக்கு முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சிறப்புங்க ஐயா. அதாவது பிறப்பின் ரகசியம், ஒரு ராசிக்கான பிறப்பின் ரகசியம் என்ன, நோக்கம் என்ன, இவங்க எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிற வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ராசின்னு சொல்லலாம், சனியின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி. ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் சொல்றது என்னன்னா, சாபக்கேடான ராசிங்க. இதுல ஏன் பிறந்தனே தெரியலைங்க. அவ்வளவு பிறந்தது அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏன்னா வீட்லயும் நம்ம யாரும் மதிக்கிறது இல்ல, சொந்த பந்தத்துலயும் பெரிய பிரச்சனையா இருக்கு. உடன்பிறப்புகளே வந்து எதிரியா நம்மளை பாக்குறாங்க. அப்பாவுக்கு எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குதுங்க, அவர் வந்தாலே அவர் இப்படி வந்தா நான் அப்படி போயிடுறேன், அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு ராசின்னு சொல்றாங்க. இத்தனைக்கு இந்த ராசியில பிறந்தவங்க நிறைய ஜாம்பவான்களா இருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் ஏன் இந்த அதிகபட்சமா இது வந்து உழைப்பின் ராசியா இல்ல சனியின் ஆதிக்கம் கொண்ட நாளை உங்களுக்கு இப்படி தோணுதா, அப்படி பத்தி சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசி, மகர வீடே பாருங்க காலபுருஷ தத்துவம், அதாவது மேஷம் தான் முதல் ராசியாக எடுக்கும் பொழுது மகரம் வந்து 10வது ராசியாக வருது. 10ஆம் இடம்ங்கிறது என்னங்க ஜாதகத்தில்? கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம், தொழில். நம்ம வந்து என்ன வேலை செய்கிறோம், எந்த ஒரு ஆக்டிவிட்டி நம்ம வாழ்க்கையில் செய்யறதுக்காக நம்ம பிறப்பெடுத்தோமோ அது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து அதை காட்டக்கூடிய அமைப்பு தான் 10ஆம் இடம். ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பாங்க. அதாவது தன்முனைப்பு, ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், அது மூலமாக ஜீவனம் செய்யணுங்கிற மாதிரி ஈஸி கோயிங்காக இல்லாமல் ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் உள்ள இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த சனியின் ராசி ஆகிய மகரத்து இருப்பாங்க. இப்போ மகரம் பாருங்க சரராசியாகவும் வருது. சரராசின்னு என்ன? மூவபிள் சைன், டைனமிக் நேச்சர். இப்போ நம்ம பேசவே இன்னொருத்த சிந்தனை வரக்கூடியது, 2-3 சிந்தனை என் மைண்டில் போகுது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது நான் என்ன பேசணுங்கிறது இப்போவே நான் நினச்சேன்னா நான் மகர ராசியில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா மகர ராசி வந்து சரராசியில் பிறக்கிறதுனால கொஞ்சம் டைனமிக்காக இருக்கக்கூடியது, ஒரே விஷயத்தில் 4-5 ஆங்கிளில் யோசிக்கிறது, அதிகமான ஒரு ரிசல்ட் ஓரியன்டேஷன், நம்ம பண்ணுறது ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது அதிகம் ஆர்வ கோளாறு இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வேறு தத்துவத்தில் பார்த்திங்கன்னா மூவபிள் சரராசின்னு சொல்லிட்டோம். இதே பார்த்திங்கன்னா அது பூமி ராசியாகவும் வருது. அது வந்து பூமியின் தத்துவமாக வருது. காற்று தத்துவம் இல்லை, தண்ணி நீர் தத்துவம் இல்லை, நெருப்பு தத்துவம் இல்லை. பூமி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா நிலைத்த தன்மை. நிலைத்த தன்மைனா என்ன? என்ன ஒரு விஷயம் அவங்க நினைக்கிறாங்களோ, என்ன விஷயம் அவங்க செய்கிறாங்களோ அதில் லாபம் வருது, லாபம் வரல, ஆனால் அதையே மாங்குன்னு செய்வாங்க. நிலைத்த தன்மையாக செய்யக்கூடிய அமைப்புகள். ஸோ ஒரு பக்கம் டைனமிக்காக இருப்பாங்க, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் எது பிடிச்சாங்களோ அதை விடாமல் அதை கடைசி வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க ஈவன் நம்பர் ரிச்சாக இருக்காங்க, பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. அன்றாட வாழ்க்கையில் ஒரு மிடில் கிளாஸ்காரன் என்னென்ன கஷ்ட நஷ்டம் பண்ணானோ அதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் உனக்கு தான் சொத்து நிறையா இருக்கேடா, ஜாலியாக இருக்கலாம் இல்லைன்னா இல்லை. அவங்க நேச்சர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பிடிச்சத நிறையா பண்ணணும். ஆனால் அது சனியின் குணங்கள், லக்ஸுரிக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய அமைப்புகள். அப்போது இவ்வளோ சொத்து இவ்வளோ பணம் இருந்தாலும் ஒருத்தங்களுக்கு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்து தான் கொடுப்பாங்க. அவன் ஒர்த்தா, அவனுக்கு அவன் ஒர்க் பண்ணதுக்கு தான் நம்ம கொடுக்குறோமா, அந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்தது தான் நம்ம கொடுக்குறோமான்னு பார்த்து தான் கொடுப்பாங்களோ இல்லையா, இல்லை நம்மக்கிட்ட தான் நிறையா இருக்கே சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு வராது. ஏன்னா அவங்களோட நேச்சரே ஹார்ட் ஒர்க்கிங், ஹார்ட் ஏர்ன் மணி. அது நமக்கு அப்பா மூலமாக வந்ததுங்கிறது நான் சம்பாரிச்சதா, என்னோட பணமா அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் இல்லாமல் அது மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குது. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ சனின்னு சொல்லும் போது ஹார்ட் ஒர்க் சொல்கிறீங்க, ஆனால் இருந்தாலும் ஸ்லோவாக செய்யக்கூடிய கிரகம், மெதுவாக செய்யக்கூடிய கிரகம் தான் சனி. ஆனால் மகரத்தில் குறிப்பாக என்னென்னா ஸ்பீடாக இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்பீடு. இப்போ ரஜினிகாந்த் ஐயாவே மகர லக்னம், மகர ராசி, ஆமாம் மகர ராசியாக இருக்கு. அவர் ஸ்பீட் நேச்சர் பாருங்க, டக்கு 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 டக்குன்னு ஸ்பீடாக இருக்காப்புல. ஸோ இதெல்லாம் வந்து எதனால் நிகழுதுங்கய்யா? அது வந்து ஆக்சுவலாக அவருடைய ஜாதகம் வச்சு சொல்லும்பொழுது சந்திரமங்கல் யோகம் இருக்குது. அந்த சந்திரன் வந்து செவ்வாயோட சேர்ந்துருக்கிறதுனால அது ஒரு ரீசனுங்க. பட் பொதுவாக வந்து நான் முதலே சொன்ன மாதிரி மகரம் வந்து சரராசி, மூவபிள் சைன். அப்படிங்கிறப்போ மேஷம்,
கடகம், துலாம், மகரம் இந்த 4மே வந்து மூவபிள் சைன் சரராசியாக வருவதனால அந்த பேசிக்காகவே இந்த டைனமிக் நேச்சர் இருக்குது. நம்ம அதிலே சொன்ன பார்த்தீங்களா, ஒரு விஷயம் பண்ண அடுத்தது யோசிக்கக்கூடியது, அடுத்தடுத்து வேகமாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நிலைத்த தன்மையும் இருக்குது. அதுக்காக அவங்க கோலையே மாற்றிக்க மாட்டாங்க. என்ன டார்கெட் பண்ணாங்களோ அதில் தான் அவசர அவசரமாக போக பார்ப்பாங்க ஒழிய டார்கெட்டையே மாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் அவங்களுடைய அந்த சுறுசுறுப்பு இருக்குது, தன்முனைப்பு இருக்குது, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் எல்லாரும் போனதுக்கப்புறம் உட்காந்து ஏதோ நோண்டிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் மோஸ்ட்லி மகர ராசிக்காரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, அவங்களோட பிறவி பயனே பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் ராசியாக காலப்புருஷ தத்துவத்தில் பிறக்கும் பொழுது அவனோட கர்மாவின் அடிப்படையில் வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் பணம் வருது பணம் வரல வேறு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டி கடை வச்சுருப்பான், அவன் டோட்டலாக ஒரு நாளைக்கு சேலே 200 தான் ஆகும். ஆனால் காலையில் 7 மணிலேருந்து நைட் 11 மணிக்கு வச்சுருப்பான். இந்த சிகரெட்டு வெத்தலை பாக்குன்னு வித்துட்டு இருப்பாங்க. ஆனால் என்னடா இவ்வளோ மணி நேரம் 14 மணி நேரம் ஒர்க் பண்ணுற 200 அதில் லாபம் 50 வருமானே சொல்ல முடியாதுன்னு அது எனக்கு தெரியாதுங்க. இது என்னுடைய தொழிலுங்க, நான் இப்படி தான் பண்ணி ஆகணுங்க அப்படின்னு மாங்குன்னு இருப்பான்னு சொல்லி பார்த்தீங்களா, அப்படி இருப்பாங்க. அதே சமயத்தில் வேகமும் இருக்கும். அதாவது மகராசிக்காரங்க அடுத்தடுத்து இப்படி அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸே கொஞ்சம் நிலைத்த தன்மை இருக்கிற மாதிரியும், எந்த துறை போனாலும் அது முழுசாக பிடிச்சி அதுலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கக்கூடியனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தத்துவம் இருக்கிறவங்க என்ன ஆவாங்க, சீக்கிரமாக ஜெயிச்சிருவாங்க. அது ஓரளவுக்கு நல்ல தசாபுக்திகள் வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சராகவும், பணத்துக்கு வேல்யூ கொடுக்குற மாதிரியும், நம்ம ஊதாரியாக செயல்படுற அமைப்புகள் குறைவாக இருக்கிறனாலையும் கண்டிப்பாக வாழ்க்கையில் அவங்க நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பாகவும் வேகமாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவங்களாகவும் வருவாங்க. அதே மாதிரி சொன்னீங்கன்னா, நீங்கள் சனியை பற்றி சொல்லும்போது கடந்த பதிவில் கூட நம்ம என்ன, சனி ஒரு மந்தமாக இருக்கக்கூடிய நபர், அதே மாதிரி வெஞ்சன்ஸ் அதிகமாக இருக்கும், ஒரு பயந்தாங்கோலி, இந்த மாதிரி சொல்ல சொன்னோம். ஆனால் மகரத்தில் பிறக்கிறவங்க அதிகமாக தைரியம் அதிகமாகுது. சண்டை பண்ணலாம், சண்டை கூட பார்த்துக்கலாம், எந்த இதனாலும் ஃபேஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் பணம் தரணும்னு ராங் கமிட்மெண்ட் ஆச்சு, வாங்க போய் நேரில் போய் பேசுவோம். அந்த அளவுக்கு ஒரு செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட மாதிரி இருக்கக்கூடிய அந்த மகராசி நேயர்கள், ஒருவேளை அங்கே செவ்வாய் உச்சமாகறதுனால இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது ஒரு ரீசன் தாங்க. அதுவும் இல்லாமல் எகெயின் சரராசி தான். இந்த 4ஆம் சரராசியாக இருந்து கேந்திர ராசியாக வருகிறது இல்லையா, அதனால் சனியின் ராசியாகிய மகரமும் கும்பமும் கம்பேர் பண்ணிங்கன்னா கும்பம் ஸ்திர ராசி, ரொம்ப மந்த தன்மையாக இருக்கக்கூடியது. அவங்களுக்குள்ளேயே செல்ஃப் டவுட் நிறையா இருக்கும், லேசினஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். எதுவும் அடுத்தவங்களுக்கு ஏதோ நல்லது பண்ணுற மாதிரி நினச்சிட்டு அவங்களே அவங்க ஏமாற்றிட்டு இருக்கிறது, ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் மகர ராசி வந்து சரராசியாக வருவதனால அங்கே இருக்கக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்யும். இப்போது சரராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் வெளிநாடு வெளிமாநிலத்தை போக வைக்கும், மார்க்கெட்டிங் உத்வேகமாக செயல்படுக்கும், தொழிலில் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அந்த ஜாதகரே மகர ராசி, துலாம் ராசி, கடகராசி, மேஷராசியில் அந்த கிரகங்கள் இருந்து தசை நடத்துகிறப்பவே அதோட அமைப்பு வேறு. ஏன்னா அது சரராசிகள். ஸோ அதனால தான் வந்து மகர ராசி வந்து கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுக்கும், தைரியத்தையும் கொடுக்கும். அதை வந்து செவ்வாய் உச்சமாகிறதுங்கிறது ஒரு ரீசன். பட் அதே சமயத்தில் அதோட நேச்சரே பார்த்திங்கன்னா, நம்ம உன் பணம் எனக்கு வேண்டாம், என் பணம் உனக்கு வேணாம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நேர்த்தியான ஒன்னொன்றுக்கும் வேல்யூ போட்டு கன்சர்வேட்டிவாக வாழக்கூடிய அமைப்புகள். அவங்களுக்கு சொத்து இருக்குது, சொத்து இல்லை, பூர்வீகத்தில் பெரிய பணம் அப்பா அம்மா மூலமாக வந்திருக்கு இல்லை அப்படிங்கிறது வேறு விஷயம். அவங்க மைண்டே வந்து கொஞ்சம் சனியின் குணங்களாகிய கன்சர்வேட்டிவ் திங்கிங், அடக்கி வாசிக்கிறது, ஒன்றுமே இல்லைன்னு இருக்கிறது, வெளியில் ஒன்று காட்டுறது உள்ளே ஒன்று இருக்கிறது அப்படிங்கலாம் இருக்கிறதுனால அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து எதையுமே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க, பண்ணிட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த உத்வேகத்தினால அந்த பணம் விஷயம் கொடுக்க வாங்கல் விஷயத்தில், என் பணம் நான் சம்பாரித்த பணம் உனக்கு எப்படி சும்மா கொடுக்க முடியும், நான் ஏமாற முடியாதுங்கிற ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயத்துல தான் வந்து தைரியமாக செயல்படுறாங்களே ஒழிய, இயல்பாக வந்து அது செவ்வாய் லக்னத்திலேயோ ராசிலேயோ இருக்கும் பொழுது தான் அந்த தைரியம் கிடைக்கும், அதாவது அந்த ஃபோர்ஸ் கிடைக்கும். சூப்பருங்க ஐயா. அதே மாதிரி இந்த திருமண வாழ்க்கை, இந்த மகராசி நேயர்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா 7ஆம் இடமே பாருங்க சந்திரன் விட அமையுது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இப்போ திருமண விஷயங்கள் வந்து 7ஆம் இடத்து அதிபதியாகிய கடகம் எப்படி இருக்குது பொறுத்து தான். ஸோ சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது, அங்கேயே உங்களுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த சந்திரன் வந்து ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது முக்கியம். ஸோ எப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அமைப்பாக தான் இருக்கும். இவங்க இப்படி ஒரு நேச்சராக இருந்தாங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃப்ரீயாக இருப்பாங்க, கொஞ்சம் அதிக லக்ஸுரியாக வாழக்கூடிய அமைப்புகளாக இருப்பாங்க. அதுக்கு இவர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவார், ஒய்ஃப் இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் சந்திரன் பாருங்கள் 2.25 நாள்லேயே வந்து ஒரு ராசியவே கடக்கக்கூடிய அமைப்பு. இது 2.5 வருஷம் ஆகும் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்லோவாக ஸ்டெடியாக மொல்லமாக முடிவு எடுப்பாங்க. அவங்க டக்குன்னு ஒய்ஃப் பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட், அவங்க பார்த்திங்கன்னா எதிர்பாலினத்தினர் வந்து வேகமாக செயல்படுறவங்களாகவும் இருப்பாங்க. அதனால் என்னென்னா இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லாத ஆளாக இருக்கார், ரொம்ப டல்லாக இருக்கிறாரு, இவர் வந்து பழைய ஆளாக இருக்காருங்கிற மாதிரி சில குறைபாடுகள் இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து வரும்.
ஸோ அதனால் என்ன ஆகுனா இவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சார் நான் வந்து என் ஃபேமிலிக்கு நான் என்னென்ன பண்ணுறனோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒய்ஃப் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறா, நம்மளை வந்து மதிக்கிறதில்ல, அப்படி பண்ணலைன்னா இவர் வந்து ஒரு பழமைவாதியாக செய்யக்கூடிய தொழிலை இப்போ நிறைய நமக்கு அஸ்ட்ராலஜி கன்சல்டிங் வர பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன வரும்னா, சார் நான் உழைச்சி வாழ்க்கையில் ஃபேமிலிக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் சார், எனக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு பார்த்தா அவர் என்ன வேலை பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு பழைய கடை வச்சுருப்பாரு, சைக்கிள் கடை வச்சுருப்பாரு. ஒரு இப்போதைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் வயபிள் ஆகாத, ப்ராஃபிட் ஆகாத, அதிகமாக கடுமையாக உழைத்து குறைந்த பணத்தை ஹார்ட் ஏர்ன் மணி சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஓல்டு பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓல்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்ன் ஏஜான மனைவியாக இருப்பாங்க. இது என்னங்க இது ஒன்று வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறாருங்க, இதுக்கு வேலைக்கு போனவோடய நல்லா சம்பாதிக்கலாம், இது அதையே இந்த ஃபேமிலி பிஸ்னஸையே கட்டிட்டு அழுகிறாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வரும் 2 பேர்த்துக்கு ஜாதகம் பார்க்குறப்போ. ஸோ அந்த ஒரு பிரச்சனையை வந்து இவங்களுடைய மகர ராசிக்கு கர்மாவின் அடிப்படையில் அந்த லைஃப் பார்ட்னரோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும். சரிங்க. அப்போ மகர ராசி நேயர்கள் நிறைய பல்லாயிரம் ஜாதகம் பார்த்துருப்பீங்க. இவங்க பண்ணவே கூடாது, இந்த விஷயத்துல தான் இவங்க மாட்டிக்கிறாங்க, இந்த விஷயத்தை ரொட்டைனா அவங்க சிக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி பிரச்சனைக்குள்ள அவங்க மாட்டுறாங்க? அதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அவங்க எடுக்கும் பொழுது ஒரு விஷயம் சரியாக வரலை அப்படின்னப்போ அடுத்ததுக்கு போக தயாராக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்து இப்போ உலகம் மாறிக்கொண்டே இருக்குது. இது டிஜிட்டல் உலகத்தில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இருக்கிற மாதிரி இந்த வருஷம் ட்ரெண்டு இல்லை. எல்லா தொழிலும் மாறிக்கொண்டே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைப்ரைட்டருக்காக ஒரு காலத்தில் கொடி கட்டி கிடந்தது, டைப்ரைட்டிங் கம்பெனியில் லாபம் இருந்தது. எப்போ அந்த கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸில் வர ஆரம்பிச்சது, பிசி வந்ததோ டைப்ரைட்டிங் கம்பெனியாக போயிடுச்சு. அதே மாதிரி இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பவுடர், அரிசி அரிக்கிற இஞ்சி மிஷின் இது போவோம், நம்ம அரைச்சிட்டு வருவோம். போய் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மில்லு இருக்கும், அரைக்கிற மில்லு போய் நம்ம கோதுமை அரைச்சிட்டு வருவோம், அதை அரைச்சிடுவோம், மசாலா அரைச்சிட்டு வருவோம், மிளகு பாடி, மிளகா பொடி எல்லாம். இப்போ எல்லாமே பேக்கெட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் அதே தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க என்ன ஆகும், அப்படியே கிராஜுவலாக போய் அது அது அந்த மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணவங்களாம் என்ன ஆகும், சில ஜாதத்தில் எனக்கு ஒன்று வந்ததுங்க, அது மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தொழிலே மாற்றலை. சார் எங்களுக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான் சார் பண்ணிட்டு இருக்குன்னு. சார் அதான் அழியிற தொழிலாச்சேப்பா, அது ஏன்ப்பா பண்ணிட்டு இருந்ததுன்னா, சார் எங்களுக்கு அதான் தெரியுங்க, வேறு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு அதுதான் தெரியுங்கிறதுக்காக அதையே பண்ணிட்டு இருக்க முடியுமா, அதுக்கு சும்மா வச்சுருக்கலாம் இல்லையா? அப்படிங்கிறப்ப பயங்கரமான லாஸ். இன்வென்ட்ரி விற்க முடியல, எல்லாம் நின்று போச்சுன்னு. அது மாதிரி என்ன சொல்ல வரேன்னா மகர ராசிக்காரங்க இன்னும் கொஞ்சம் டைனமிக்காக, நீ வேலையில் பயங்கர கடுமையாக உழைக்கிறீங்க அதெல்லாம் ஓகே, பட் மார்க்கெட் மாறிடுச்சு, நிலைமை மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சுங்கிற ட்ரெண்டை பிடிக்காமல் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ உழைச்சா போதும் ஜெயிச்சலாம்னு நினைப்பாங்க. உழைச்சா மட்டும் ஜெயிக்க முடியாது, இன்டெலிஜென்ட்டாக உழைச்சா தான் ஜெயிக்கணும். அது மாறி இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று ஒன்று சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது, இப்படி ஒன்று வராது. இப்போ திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் போன 1980s பண்ண மிகப்பெரிய டைரக்டர்ஸ்லாம் இப்போ ஹிட்டு கொடுக்க முடியல, காலங்கள் மாறிடுச்சு, ஆடியன்ஸோட டேஸ்ட் மாறிடுச்சு இல்லைங்களா, அப்டேட் பண்ண முடியல. அந்த அப்டேஷனில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. யாருக்கு? மகராசிக்காரங்க. அதுதான் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சிறப்புங்க, ரொம்ப அழகாக அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றி.